பிரதி பொறுப்பாசிரியர் வீரகேசரி பத்திரிகை மாகாண சபை அடுத்த தெரிவு என்ற தலைப்பிலே வந்து அவர் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். மாகாண சபைகளுக்கு அப்பால் அடுத்த தெரிவுதான் என்ன என்ற தலைப்பு தொடர்பாக பேசுவதற்கு முன்னதாக 2 விடயங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். முதலாவது, நான் மாகாண சபைகளுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டவன் அல்ல. இரண்டாவது, மாகாண சபை முறைமையானது தமிழர் விவகாரத்துக்கான முழுமையான தீர்வாக அமையும் என்ற நிலைப்பாட்டையும் கொண்டவனும் அல்ல. இந்த கருத்தியல் நிலைப்பாட்டுடன் 2009ஆம் ஆண்டு போர் மௌனிக்கப்பட்டதன் பின், அதாவது கடந்த 16 வருடங்களில் தமிழ் தலைமைத்துவங்களினால், தமிழ் கட்சிகளினால், புலம்பெயர் அமைப்புகளினால் முன்வைக்கப்படுகின்ற, பேசப்படுகின்ற தீர்வுகள், தீர்வு முன்னெடுப்புகள் சாதிக்க விளைந்தது என்ன, சாதித்தது என்ன என்பது குறித்து பார்ப்பதும், அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட் என்பது குறித்து நோக்குவதுமே எனது இந்த உரையின் சாராம்சமாக இருக்கும் என்பதை தங்களின் முன் பதிவு செய்ய விரும்புகின்றேன். 2009ஆம் ஆண்டு போர் உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை கிளிநொச்சி படைத்தரப்பின் கைகளில் விழுந்தது. கிளிநொச்சி வீழும் வரை தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும், இன்னும் ஒரு போருக்குள் நாடு தாங்காது என்ற கருத்துக்கள் பலமாக தென்னிலங்கையில் ஒலித்தன. தென்னிலங்கை ஆங்கில ஊடகங்களில் இந்த கருத்துக்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கட்டுரைகள் வெளிவந்த வேளையில் பொதுமக்களிடமிருந்து தமிழர் விவகாரத்துக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற கருத்துக்களே உணர்வலைகளாக கூடுதலாக பதிவிடப்பட்டன. அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச போன்றோரும் 13 அல்லது 13+ என்றெல்லாம் பேசினார். அதே வேளையில் வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன என்பது குறித்த கரிசனையே தென்னிலங்கையில் கூடுதலாக அவர்களில் காணக்கூடியதாக இருந்தது. கிளிநொச்சி விழுந்ததான செய்தி வெளியாக்கிய வேளை கொழும்பில் 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் அடுத்து என்ன என்பது குறித்த கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. போர் உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையிலேயே இந்த கலந்துரையாடல் கொழும்பில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கலந்துரையாடலில் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு தூதுவராலயில் உள்ள உயர் அதிகாரிகளும் பல சிங்கள தமிழ் புத்திஜீவிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கலந்துரையாடலுக்கு 2 ஊடகவியலாளர் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தார். அதில் ஒருவர் நான், மற்றொரு சிங்கள ஊடகவியலாளர். கலந்துரையாடல் மிக ஆரோக்கியமாக போய்கொண்டிருந்தது. தமிழர் விவகாரத்துக்கான அதிகார பகிர்வு குறித்த தீர்வு 13 அல்லது 13+ அல்லது சமஷ்டியா என்றெல்லாம் விரிவாக பேசப்பட்டன. சிங்கள ஊடகவியலாளர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். 1 மணி நேரம் கடந்திருக்கும். அவர் அமர்ந்திருந்த திசையிலிருந்து பலமான சத்தம் கேட்கவே அனைவரும் அந்த திசையை நோக்கி திரும்பினர். அதிகார பகிர்வு, 13+ சமஷ்டி, இதெல்லாம் தேவையில்லாத விடயங்கள். தமிழர்களுக்கென்று விசேடமான பிரச்சனைகள் என்று ஒன்றுமில்லை. சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் பொதுவான பிரச்சனைகளே உள்ளன. அந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளலாம். அதிகார பகிர்வு குறித்து பேசும் அளவுக்கு தமிழர்களுக்கு பெரிதளவான பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை என்று கூறி அந்த சிங்கள ஊடகங்களாக குறிப்பிட்டார். பிரச்சனை இல்லாமலா தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தினர் என கலந்துரையாடலில் கலந்து கொண்டோம். பிரச்சனை இல்லாமலா தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தினர் என்று தொடர்ந்து கேள்விகளை கேட்க தொடங்க அவர் 30 வருட காலமாக போர் நடைபெற்றது. தமிழர் விவகாரத்துக்கு தீர்வு காணப்படாவிட்டால் நாடு அமைதிக்கு திரும்புமா என்றும் அந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டவர்கள் கேள்வியை எழுப்பினார். ஆனால் அந்த ஊடகவியலாளர் தொடர்ந்தும் அதே நிலைப்பாட்டில் நின்றதுடன் பயங்கரவாதத்துக்கு எதிராக போர் நடைபெறுகின்றதே ஒழிய வேறு ஒன்றுமில்லை என்று கூறியதுடன் கலந்துரையாடல் மேலும் தொடர்வதற்கு இடையூறாக செயற்படவே கலந்து கொண்டோர் ஒருவராக வெளியேற தொடங்கினர். ஏன் நான் இதனை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் என்றால், கிளிநொச்சியின் வீழ்ச்சியுடன் மேற்கூறிய சிங்கள ஊடகவியலாளரின் நிலைப்பாட்டிலும் கருத்துருவாக்கத்திலும் தென்னிலங்கை மிதந்தது என்பதை இங்கு உங்கள் முன்னிலையில் பதிவுறுவதற்குத்தான். தென்னிலங்கை மக்களும் தலைமைகளும் மாறிவிட்டன என்றோ அல்லது மாற்றத்தை நோக்கி பயணிக்கின்றன என்றோ நம்புவோமாக இருந்தால்
மண்ணுக்குள் தலையை புதைத்த தீக்கோழியின் எண்ணத்திற்குள் நாமும் மூழ்கி போனவர்களாகவே இருப்போம் என்பதே உண்மையாகும். 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இன்னொரு சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது போர் மௌனிக்கப்பட்டு 14 ஆண்டுகளுக்கு பின் இந்த சம்பவம் கொழும்பில் தான் நடைபெற்றது. மே 2023 மே மாதம் பத்திரிகையாளர்கள் தினம் குறித்த வைபவம் ஒன்று நடைபெற்றது. சிங்கள ஊடக அமைப்பொன்று இதனை ஏற்பாடு செய்திருந்தது. தமிழ் ஊடகவியலாளர் தரப்பில் இந்த கூட்டத்தில் பேசுவதற்கென ஒருவரும் முன்வராத நிலையில் என்னை அந்த அமைப்பு கேட்டுக்கொண்டதற்கு நான் பேசுவதற்கு சம்மதித்தேன். அந்த கூட்டத்தை நான் உண்மையை ஒரு மொழிபெயர்ப்பாரையும் என்னை தவிர 2 பேரை தவிர வேறு எந்த தமிழர்களும் அந்த கூட்டத்தில் இல்லை. அனைவரும் சிங்களவர்கள். அந்த நிகழ்வு நடைபெற்ற வேளை அறகலைய எழுச்சி அடக்கப்பட்டு ரணில் ராஜபக்ச கூட்ட அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேலையாகும். இந்த வைபவத்தின் முதலாவது பேச்சாளராக அழைக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட போது வடபகுதி ஊடகவியலாளரின் செய்தியை தாங்கி வந்திருப்பதாகவே அவர்கள் அங்கு என்னை அறிமுகப்படுத்தினர். அங்கு நான் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டேன். அதாவது தமிழ் ஊடகவியலாளர்கள் தமிழ் மக்களின் உரிமை பற்றி பேசுவதோ அல்லது எழுதுவதோ அல்லது தமிழ் மக்களின் உரிமை குறித்தோ அல்லது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் குறித்து பதிவிடுவதோ அது இனவாதமாகாது, பிரிவினையை தூண்டுவதாக அமையாது, பயங்கரவாதமாகவும் அமையாது என்ற அந்த செய்தியை அந்த தமிழ் ஊடகத்துறையின் செய்தியாக அவர்களிடம் நான் குறிப்பிட்டேன். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய ரணில் ராஜபக்ச கூட்ட அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த மனுஷ நாணயக்கார பேசுகையில் 13வது திருத்தத்தை அமல்படுத்துவது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் இணக்கம் காணப்பட்டதாகவும் இந்த செய்தி வெளியாகியதை அடுத்து சிங்கள ஊடகவியலாளர்கள் நாட்டு பிரிவினைக்கும் இன்னொரு போருக்கும் கதவுகளை திறந்து விடுகின்றீர்களா என்று வினைவீதியாக அவர் அந்த கூட்டத்தில் தெரிவித்தார். நான் இன்னொரு விடயத்தை உங்கள் முன் பதிவு செய்ய விரும்புகின்றேன். தென்னிலங்கை சிங்கள தலைமைகள் தமிழர்களுக்கு ஏதும் கொடுக்கும் மனநிலையில் இல்லை என்பது எங்களுக்கு, அதாவது தமிழ் மக்களின் பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். பெரும்பாலான வெளிநாட்டு தூதர உயர் அதிகாரிகளுக்கும் அவர்கள் சார்ந்த நாடுகளுக்கும் தெரியும். தனிப்பட்ட சந்திப்புகளின் போது பல வெளிநாட்டு தூதுவர்கள் ஓப்ச ரெக்கார்டாக, அதாவது பிரசுரிக்க முடியாது, அந்த காலகட்டத்தில் நான் பிரசுரிக்கவில்லை, இதை பதிவு செய்துள்ளனர். அதாவது தமிழ் மக்கள் ஒரு தேசமாக எழுந்துவிடக் கூடாது என்பதை இலக்காக கொண்டே ஐநாவும் இலங்கையும் சேர்ந்து பயணிக்கின்றன. இப்பொழுதே பிச்சை வேண்டாம் நாயப்படி என்ற நிலைக்கு தமிழ் மக்களை ஐநா மனித உரிமை பேரவையில் 2009ஆம் ஆண்டுக்கு பின் தொடர்ச்சியாக இலங்கையில் ஆட்சிபீடம் மீறிய அரசாங்கங்களும் இணைந்து கொண்டு வந்துவிட்டனர். தமிழ் மக்களின் இருப்பை கேள்விக்குறியாக்கும் வகையிலான திட்டங்களையும் தாயக கோட்பாட்டை சிதைத்து சிங்கள குடியேற்றங்களை விரைவுபடுத்துவதும் இலங்கையின் ஆட்சியாளர்களும் அரச கட்டமைப்புகளும் முழு வீச்சில் செயல்படுகின்றன. மொத்தத்தில் சிங்கள பெரும்பான்மையினர் ஜனநாயகத்தின் கரங்களை வடக்கு கிழக்கு மலையகம் என அனைத்து தமிழர் பகுதிகளிலும் முழு வீச்சில் கட்டவிழ்த்து விட்டுள்ளனர். தென்னிலங்கை அரசாங்கங்களின் இத்தகைய போக்கினை விரைவுபடுத்துவதற்கான, அதாவது தமிழர் பகுதிகளை முழுமையாக கபலீகரம் செய்வதற்கான கால அவகாசத்தை வழங்குவதாகவே ஐநாவின் செயற்பாடுகளும் காணப்படுகின்றன. இதனை தடுத்து நிறுத்தும் சக்தி வேலைத்திட்டம் தற்போதைய தாயக தமிழர்களிடமோ புலமையர் சமூக அமைப்புகளிடமோ இருக்கின்றனவா என்ற கேள்விக்கு பதில் இல்லை என்பதே பதிலாக இருக்கும். தமிழர் விவகாரத்தில் தென்னிலங்கையில் ஒரு அங்குலம்தானும் இதுவரை இறங்கி வந்ததாக இல்லை. கடந்த 16 ஆண்டுகளில் மாறி மாறி ஆட்சிபீடம் ஏறிய தென்னிலங்கை கட்சிகளும் அதன் தலைமைகளும் தமிழர் விவகாரத்தில் ஒரு அங்குலம்தானும் இறங்கி வந்ததாக இல்லை. சிங்கள தலைமைகள் ஒரு இனமாக, தேசமாக, கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் தமிழர் விவகாரத்தில் கைகோர்த்து பயணிக்கின்றனர். கனடாவில் சிங்கள புலம்பெயர் அமைப்புகள் இன்னும் 10 வருடங்களில் 10 சிங்கள எம்பிக்களை உருவாக்கும் வேலைத்திட்டத்தை முன்வைத்து செயற்படுவதாக அரசியல் ஆய்வாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இம்முறை வடமைக்கு மாறாக சிங்கள புத்திஜீவிகளின் அணி களத்தில் இறங்கி காத்திரமான பரப்புரையை மேற்கொண்டதாக இன்னும் ஒருவர் குறிப்பிடுகின்றார். இவை அனைத்துமே இலங்கையை ஆட்சிப்பிடம் ஏறியுள்ள தேசிய மக்கள் சக்தி சிங்கள புலம்பெயர் சமூகத்தை எவ்வாறு சக்தி மிக்கதாக கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்றது என்பதற்கு சான்றாகும். அதே வேளையில் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தேசங்களில் உள்ள தமிழீழ விடுதலை புலிகளின் சொத்துக்களையும் தேடி அலைகளை கையகப்படுத்தி வைத்திருப்பவர்களின் தகவல்களை சேகரிப்பதாகவும் தேசிய மக்கள் சக்தி தனது புலனாய்வு கட்டமைப்பை விட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன. ஆனால் தாயத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் தமிழினம் கட்சிகளாக, அமைப்புகளாக, சிறு சிறு குழுக்களாக, ஊராக பிரிந்து கிடக்கின்றன. எனவேதான் ஐநாவும் தமிழர் விவகாரத்தை வைத்து கடந்த 16 வருடங்களாக புறந்துவிட்டை காட்டிக் கொண்டிருக்கின்றது. தமிழ் தலைமைகளின் புலம்பெயர் அமைப்புகளின் 16 வருட கால சாதனையும் என்ன என்று கேட்டாலும் இல்லை என்பதே பதிலாகும். போர் வகுக்கப்பட்ட இந்த 16 வருடங்களில் தமிழ் தலைமைத்துவ சாதித்ததும் எதுவும் இல்லை. ஒரு நாடு ஒரு தேசம் என்ற கோஷம், மறுபுறம் சமஷ்டி கோஷம். சமஷ்டி பற்றி பேசுபவர்கள் புதிய அரசியலமைப்பு பற்றி பேசுகின்றனர். ஆனால் இந்த கோஷங்கள் தமக்கான இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான ரோட்மேப், ஒரு திட்டத்தை எவரும் கொண்டிருப்பதாக தெரியவில்லை. அதனை தமிழ் மக்களிடம் முன்வைப்பதாகவும் இல்லை. இந்த கோஷங்கள் தவறானவை என்று நான் கூற வரவில்லை. இவை அனைத்தும் கேட்பதற்கு நன்றாகவே உள்ளன. இதனை அடைந்து கொள்வதற்கான மார்க்கம் என்ன, அணுகுமுறை என்ன, வேலை திட்டம் என்ன, இதற்கான பதில் இல்லாமையினாலேயே அதிர்ச்சியுற்ற தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தி நோக்கி திரும்பினர். இது பெரும் ஆபத்தான புள்ளியில் கொண்டு போய் தமிழ் தேசியத்தை தமிழ் மக்களையும் நிறுத்தியுள்ளது. அதாவது தமிழ் மக்கள் வரலாற்றில் சிங்கள தரப்பை தேசியத்தின் ஒரு தரப்பாக இன்று கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது. எனவே தமிழ் தலைமைகளும் தமிழ் கட்சிகளும் தேர்தல் கால வாக்கு அறுவடைக்காக முன்வைக்கும் வெற்றி கோஷங்களால் தமிழ் தேசிய வெற்றி பெறவோ தமிழ் மக்கள் அடைந்து கொள்ளும் நன்மைகள் எதுவும் இல்லை. ஆனால் நாடாளுமன்ற கதிரைகளில் அவர்கள் அமர்க்கலாம். அதற்கு மேல் மிஞ்சுவது எதுவும் இருக்காது. அதே வேளையில் புதிய அரசியலமைப்பு பற்றி பேசுகின்றனர். ஏற்கனவே சோல்பரி அரசியலமைப்பில் சிறுபான்மையினருக்கு இருந்த 29வது சரத்தை 1978 கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு மூலம் எவ்வாறு நீக்கப்பட்டது என்பது யாவரும் அறிந்தது. இதே ஒரு நிலைதான் 13வது திருத்த சட்டத்திற்கும் வரப்போகின்றது. அதாவது தமிழர்களுக்கென அரசியலமைப்பில் உள்ள தமிழர்களை தீர்வன கருதாத விடயத்தை கூட அரசியலமைப்பில் விட்டு வைக்க சிங்கள ஆட்சியாளர்கள் விரும்பவில்லை. எனவேதான் ரணில் மந்திரி தொட்டு இந்திய தேசிய மக்கள் சக்தி ஆட்சியாளர் வரை புதிய அரசியலமைப்பு பற்றி பேசுகின்றனர். தமிழர்களுக்கு எதிரான செயற்பாடுகள் அரசியலமைப்பை மீறியதாகவே நடைபெறுகின்றன. இன்றிருக்கின்ற அரசியலமைப்பை மீறியே அனைத்தும் தமிழர் விரோத செயற்பாடுகளில் ஜேஆர் தொட்டு இன்று வரை உள்ள ஆட்சியாளர்கள் வரை செயற்படுகின்றனர். எனவே புதிய அரசியலமைப்பு தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளுக்கு காப்பரனாக இருக்கும் என்ற உத்தரவாதத்தை சிங்கள ஆட்சியாளரிடம் எதிர்பார்க்க முடியுமா? அந்த உத்தரவாதத்தை புதிய அரசியலமைப்பு பற்றி பேசுபவர்களால் தமிழ் மக்களுக்கு கொடுக்க முடியுமா? இந்த பின்னணியில் தமிழ் தலைமைகளாலும் தமிழ் கட்சிகளாலும் தீர்வாக முன்வைக்கப்பட்டுள்ளவை வெறும் தேர்தல் கால வாக்கு அறுவடைக்கான வெற்றி கோஷங்களே அன்றி அதற்கு அப்பால் வேறு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை என்பது கடந்த 16 வருட கால தமிழர் அரசியல் உணர்ச்சி பாடாகும். இந்த நிலை இப்படியே தொடர வேண்டுமா என்பது குறித்து தமிழ் மக்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய நிலைக்கு வந்துள்ளனர். இதன் காரணமாக தமிழ் மக்களிடையே சரியான இந்த பின்னணியில் தமிழர் அரசியல் அபிலாசைகளை முன்னோக்கி நகர்த்துவதற்கும் ஜனநாயக வழியிலான காத்திரமான போராட்டத்தை நடத்துவதற்கும் 13வது திருத்த சட்டத்தை தொடக்க புள்ளியாக கொண்டு அதனை முழுமையாக அமல்படுத்துமாறு கோரி தமிழ் மக்கள் களத்தில் இறங்குவதை தவிர வேறு தெரிவு தற்போது இருப்பதாக தெரியவில்லை. தற்போது தமிழ் மக்களுக்கு இலங்கையின் அரசியலமைப்பு ரீதியாக இருக்கும் ஒரே தெரிவு மாகாண சபைகளே. அரசியலமைப்பில் இருப்பதை அமல்படுத்துமாறு கோரிக்கை முன்வைப்பதற்கான தார்மீக உரிமை தமிழ் மக்களுக்கு உள்ளது. அதனை முழுமையாக அமல்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்தியாவுக்கும் சர்வதேசத்திற்கும்
அழுத்தம் கொடுக்கும் உரிமையும் தமிழ் மக்களுக்கு உள்ளது. தமிழ் கட்சிகள் கடந்த 14 வருடங்களாக தாயகத்தில் முன்வைத்து பரப்புரை செய்து வருகின்ற தீர்வு திட்டங்கள் உயிர் பெற்று மறும் பொழுது வரட்டும். அதுவரை தமிழ் மக்கள் மாகாண சபைகளை பலப்படுத்தி செய்யக்கூடியதை செய்வதே தமிழ் மக்களின் கடமையாகும். இதற்கு இலங்கை அரசாங்கம் தடையாக இருப்பின் தமிழ் மக்களுக்கான பதிலை சர்வதேசமும் இந்தியாவும் வழங்கியாக வேண்டும். எனவே தாயக தமிழர்களும் புலம்பெயர் தமிழர்களும் ஒன்றிணைந்து மாகாண சபைகளை பலப்படுத்தினால் என்ன, தமிழர் போராட்டத்தை மாகாண சபையிலிருந்து ஆரம்பிப்பதை தவிர தற்போதைக்கு வேறு தெரிவு தமிழ் மக்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. நன்றி. நன்றி திரு ராஜ் அவர்களே. நேரம் குறுகிய காலமாக இருப்பதனால் திரு